தமிழாக்கள் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படுத்து நிறுத்த விட்றீங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு அவசரம். சில உள்ள லேண்டிங் 1 மணிக்கு வரியா அதுக்கான ஒன்று தான் இங்கே பின்னால் இது 1:30. இது 1:30. ஆடு ஆடு அடிக்க சர்ப்ரைஸ் ஆயதும் பந்துறங்கிறீங்க யோசிச்சேன் நான். நீங்கள் இல்லை நான் உங்களோட கல்யாணத்துக்கு தான் பாருங்க உங்களோட கவிதாசிட்ட. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு ரேட் வந்து வெளியே இருந்து வர்றவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் புது ரோட்டால் வந்திருக்கோம் கவிதாஸ் இந்த புண்ணியத்தில். இல்லை இல்லை நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஏர்போர்ட்டை பின்பக்கத்தால் போக நினைக்கிறேன் இந்த பேரை. ஓ நம்ம அங்கே அதான் நாங்கள் வந்து நீர்குழம்பாலவை வெட்டி போகிற துண்டு இருக்குல்ல அது வந்து முன்பக்கத்தால் போகிறோம்டா. இது வந்து அப்படியே நம்ம எக்ஸிட் எடுக்கக்குள்ளே வந்து வர்ற இடப்பக்க ரோடு இருக்குல்ல அந்த துண்டால் போகும்ட்டு நிற்கிறேன். அப்படி தான் வரும். ஏன்னா நேரமலைன்றது அதால் வரைக்குள்ளே வர்றது தான். ஒரு எப்பயோ இருக்கான நான் ஏர்போர்ட்லேருந்து அதால் வந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ வந்து இப்படியான கஷ்டங்கள் இருக்குது. அப்போ லேண்டிங் வந்து எத்தனை மணிக்குன்றப்போ பைலட்டு தாங்க இருக்கும். இல்லை டிக்கெட்டில் போட்ட வந்து 2 மணிக்கு 2. எப்படியும் வந்து அந்த சிரிக்குமா போல கடை இந்த போகும்ல மாறுது டக்குன்னு சிரிப்பு டக்குன்னு மாறுது. ஜாது சில நேரத்தில் சில ஜோக் அடிப்பான். அம்மா அதுக்கு வந்து அதுக்கு வந்து சிரிக்கிறதுக்கு 32 பேர்ல காணாது. ஒரு 30 பேர்ல எக்ஸ்ட்ரா வேண்டணும் பூட்டி சிரிக்கிறதுக்கு. அதுக்கு பசிக்குமா போல அதுதான் சாப்பாடு போட்டேன். என்ன காயம் அது? என்ன காயம்? என்னண்டு வந்து குளிக்காது அந்த குளிக்க சூட்டில் விட்டதா? அது நீயே நீ இப்போ சொல்லி சமாளிச்சேன். அவனை சொல்ல விட்டுருக்கோம் இல்லைடா நீ அடுத்தா சொல்ல திருப்பியோக்கா என்ன ஆ இல்லை இது 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 மோசன்டா. இது மோசம். இது நம்பக்கூடிய மாதிரி இல்லை. இப்படி சொன்னால் வந்து அது யோகா போடும். உண்மையான காரணத்தை சொல்லு. சூடு சூடத்துக்குள்ள பிடிச்சி இப்போ தலையில் தண்ணி எடுப்பு 5 நாள் ஆகுது. அந்த சூடு வரைக்கிறலாம் வந்து வாய்க்கில் தான் பொங்கலை வந்து பொங்கல் வர அந்த உரைப்புகள் பட்டா வந்து அந்த இடத்துல பார்த்து மேலுக்கு தண்ணி விட விட இல்லை. அப்போ இல்லை கீழுக்கு என்ன தண்ணி விட விடுறீங்க? கீழுக்கு இடைக்கிட விடுற மட்டும் காயம் எங்க எல்லாம் போகுதப்பா இந்த ரோட்டுகள் எனக்குண்டா மன உண்டு. நீங்க நம்ம நீங்க முதல்ல ஒரு காருக்கு நிறுத்துறோம். நான் அல்டோல டென்மார்க் அம்மா எடுத்துட்டு இருக்கியாடா? அவங்க நினைக்கிறேன் அப்பயே ஒருக்கா நான் இதுக்கால வந்து போனேன். இப்ப ஜனம் நினைக்க போது அப்ப என்னன்றப்ப உங்களை நம்பி வந்து கயறதாண்டா. இப்ப உங்களுக்கு அது தேவையில்லா பிரச்சனை. நீங்க 2 மணிக்கு லேண்ட் ஆகிறீங்கன்றா நாங்கள் 1:30 அங்கே நிற்கிற மண்டேக்குள்ள உங்களுக்கு இது தேவையில்லா பிரச்சனை. இப்போ இதில் வந்து படுறது வந்து நாங்கள் தான் என்னண்டு இடம் தெரியாம போகிறோம். அதுலேயும் புது ரோட் அறிகிறோம். அதில் ஒரு அனுபவம். ஹைவேக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கும். அதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 16 கிலோமீட்டர் இழுத்தோன்னு வந்துட்டோம். அது போக வந்துட்டு எங்களுக்கு தான் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தான். ஒரு வேளை கொஞ்சம் தூரம் கூட வைப்போமே எங்களுக்கு தான் டீசல் பார்ப்போம். ஸோ நோ வரிஸ் வந்து இப்போ நம்ம வேற ஒரு தூரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் பே பண்ண சொல்லி கேட்க போகிறது இல்லை. வந்து நேரத்துக்கு நாங்கள் நிற்போம். அதான் விஷயம் விளங்குது. அதை விட வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து தூக்கி ஏற்றுக்கு ஒரு ஆளை கொண்டு வரோம் நாங்கள் விளங்குது.
அதில் இல்லாட்டி 10 யூரோ கொடுத்து தான் தூக்கி ஏற்றணும். விளங்குது. இப்போ அந்த காசும் நாங்கள் வாங்க போகிறோம் இல்லை. அந்த வகையில் ஓகே, சந்தோஷப்படும். நீங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு புது அனுபவம். நாங்கள் இப்படியெல்லாம் காட்டுவோம். இங்கே நீங்கள் நிற்கிற மாதிரிக்கு நீங்கள் புக் பண்ணுற டிரைவர் மேலெல்லாம் எடுத்தோன்னே பிக்சர் சொன்னு சரியாக வாரையில் அவையிலெல்லாம் இப்படியெல்லாம் படித்து தான் மாறுது. சில பேர் வந்துட்டு கொழும்பு போகிறவங்க கண்டிக்கும் போடுவினோம், நேரத்துக்கு வளர்க்கிட்டாலும் திருப்பி கொண்டு வருவினோம். சில வேலை என்ன இல்லை நேரத்துக்கு வளர்க்கிட்டு இருப்பேன். சில வேலை இப்போ முதல் கயர்கள் போயக்குள்ளாம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறக்கு வந்து சில பேர் கண்டிக்கும் போயிடணும். அதனால் என்ன செய்யணும்னா ஒரு 15 ரூபா மத்தியாலம் முன்னம்பளுக்கிறதால 15 ரூபா மணித்தியாலம் அவை முன்னம்பளுக்கிறதால அவை கண்டியிலேருந்து திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும்லாங்கதோ. அப்போ அதுலேயும் நாங்கள் குறைய சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க டைமுக்கு வந்துட்டாங்கடா ஓகேண்ணே. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, போயக்காவே கண்டிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதுதான் பிரச்சனை. அங்கேதான் பிரச்சனை இருக்குது. அப்போ போயக்குள்ளே சரியாக இருக்கும். நாங்கள் வந்து போகக்குள்ளே சரியாக போவோம். வந்து யாழ்ப்பாணம் தான் கூட்டிக்கொண்டு போவோம். ஆனால் எல்லோரும் நித்திரையாகி போட்டு எதால் கூட்டிக்கொண்டு போகன்றது தெரியாதானே போயிடுவோம். இப்போ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நார்மலாக ஒரு 7 hours வந்து நார்மல் ஓட்டத்துக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த 7 hours கூட்டிகிட்டு போயிடுவோம். என்ன பிளாஸ் நின்றுட்டு இதுக்குள்ளே ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ண வர, நானே ஓவர்டேக் பண்ணுற சைட்டாலான்னு போனான். இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு அவசரம். சில லேண்டிங் 1 மணிக்கு வரியா அவருக்கு இங்கே பின்னால இது 1:30 இல்லை. நான் இங்கே 12:45 அதையும் போட போகுதால் 12:45 அப்போ இதில் வச்சு தான் ஏற்றணும். ஏன்டா 12:45 ஆயிட்டு ஏன்னா போனும் சார்ஜ் இல்லையோ. அப்போ கொஞ்சம் போட்டு விடுங்க, நிப்பாட்டி போட்டு. தமிழாக்கள் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படுத்து நிறுத்த விட்றீங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வேன் லீஸ் கட்டணும் அப்படின்றக்காண்டி வந்து எங்களோட நித்திரையை தொலைச்சி நேரங்களை தொலைச்சி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது. அப்போ எங்களோட தமிழாக்களில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் மற்றவண்ட வளர்ச்சியை பார்த்து வந்துட்டு பொறாமப்படுறது. ஸோ வந்துட்டு அந்த பொறாமப்படுறதுக்கு பதிலாக நீங்களும் வந்து ஏதாவது ஒரு வழியில் என்ன மாதிரி முன்னேறலாம் அப்படின்ட்டு பார்த்து வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி முன்னேற பாருங்கோ. ஸோ வந்துட்டு அக்கா சொன்னவா 1:30 சரியாக ஏர்போர்ட்டுக்கிட்ட நிற்கணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுன்ற பின்பக்கம். ஸோ வந்து நம்ம இதில் பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல்லாக இந்த நீளத்துக்கு வந்துட்டு வாகனங்கள்லாம் வந்துட்டு பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களோட வாகனத்தையும் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அண்ணாக்கள்கிட்ட கோளுக்காண்டி வந்துட்டு வெயிட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு அவங்க வந்த உடனே நம்ம கிளம்ப தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு இந்த வாகனத்தின் லீஸ் கட்டுன்றக்காண்டி அக்கினி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பிடவே இல்லை. ஏன் அந்த சாப்பாடு காசோட ஒரு 500 ரூபா மிச்சம் வந்தாலும் அது வந்துட்டு அந்த லீஸ் காசுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுமே வந்துட்டு கஷ்டப்படுறவன். அதுலேயும் வந்து குறிப்பாக கவிதாசின் யோசனையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் வந்து வேன் பேக் பண்ணிக்க வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று எழுப்பினது. அப்போ சொன்னால் நான் இது வழியை நிற்கவும் நான் சொல்லி ஏன்டா சில அந்த ஃப்ளைட் வந்து விழுந்தாலும் விழுமுன்னு சொல்லி. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அவன் யோசிக்கிறான் பேருங்க வந்து என்னண்டு இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் சில சாதனைகள் வந்துட்டு படைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தம்பின்ற யோசனை வந்துட்டு எப்படி இருந்தா அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நித்திரை ஒன்று அடித்து தான் இப்போ வலிமை வந்து இருக்குது வந்துட்டு உஷாராக. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோனை வந்துட்டு சைலண்டால் எடுத்துகிட்டு கோல் வரும் மட்டும் வந்துட்டு வேனுக்குள்ளே வந்துட்டு வெயிட் பண்ண போகிறோம். ஒரு குட்டி நித்திரை ஒன்று போடலுமான்னு சொன்னால் போட வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்தால் சந்தோஷம், வராட்டிலும் சந்தோஷம் ஏற்றி கொண்டு அப்படியே வந்துட்டு நம்ம போயிடுவோம். ஸோ கொழும்பு போயிட்டு எந்த ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம் என்ன மாதிரி டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு அழகாக காட்டுறோம். ஸோ வர்றவங்களை வந்துட்டு அவங்க விரும்பினா நம்ம வீடியோவில் காட்டுவோம், இல்லாட்டி வந்துட்டு காட்ட மாட்டோம். இது எங்களோட ஒரு பர்சனல் ப்ளாக் ஏன்னா ஸோ நம்ம இப்போ உள்ளுக்கு வரி நித்திரை ஒன்று அடிப்போம் ஏன்னா ரைட் வாங்க. மற்றது தமிழாக்கள் என்னென்றால் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணி போட்டு வந்துட்டு படுக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் கல்லர்கள் வந்து கூட இப்போ சாதாரணமாக நம்ம நித்திரையாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகவும் கூடும். ஸோ அதால் வந்து உங்களோட நித்திரை எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த வேனில் ஒரு சின்ன சத்தம் முட்டுப்படுறாங்க கேட்டால் எழும்பக்கூடிய மாதிரிக்கான ஒரு நித்திரை வந்து, அதாவது இறக்கன் நித்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கான ஒரு நித்திரையாக இருக்கணும். ரூமுக்கு போனால் பிறகு வந்து நம்ம ஃபுல் கண் நித்திரை கொண்டு கொள்ளலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சீட் வந்து ஒரு கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் ஆக நினைக்கிறேன். ஸோ ஆயிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கதவை ஒரு திறந்து போட்டு
இப்படி விட்டு லுக் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி லுக் பண்ணலாம் வெளியில் இருந்து தரேன். எவ்வளோக்கர் நம்ம வந்து இப்போ படுக்க போகிறோம். ரைட் நம்ம ஏறா ஏறு அடே இங்கேடா ஃபோனு சைலண்ட் ஆகிடுங்களா அடி. என்னடா சைலண்ட் ஆடுக்கிறது? காடு போட்டு மிதிக்கணும். என்னது போனதான் அவள் கொண்டா வண்டியை போட்டு பஸ் மிதிப்பான். அடுத்து ஏன் எடுத்துட்டியா? ஸோ கவிதாசன் நம்பிச்சிட்டியா? சரியா இப்போ பாடுப்பேன் வேணா கவனமா உண்மையாக அந்த அண்ணா பிடிக்க மாட்டேன். அந்த வீடியோ செய்கிற அண்ணா அதுக்கான தான் அப்படி காய்ச்சி இருக்க மாட்டேது. மற்றபடி ஒரு ஒன்றுமே இல்லை. டேய் போனால் 3 டைம் இதில் வைங்க சரியா? முக்கியமாக கவிதாசன் நிறுத்த வந்தாண்டா இப்போ துருக்கிக்கு போடுவான் சரியா? ஓகே பாய், குட் நைட். அடி அவன் அடிக்க இன்னும் கரெக்டாக போச்சு. அப்பா விசாருக்கு இடத்துல நிற்கிறான்னு மெசேஜ் பண்ணி கேட்கா. விசா ஏதாவது தேவையில்லைன்ற சொன்னாண்டே. ஆனால் வந்து சுகமாக இறங்கிட்டே நாங்கள்லாம் கொஞ்சம் சுகம் இல்லாமல் போனோம். என்ன இந்த ஆள் மெசேஜ் போட நான் நினச்சேன்டாப்பா இந்த ஆள் வந்துட்டு ஐயா இல்லை வரையில இன்னும் யார் அக்னியும் கவிதாசமா? கவிதாஸ் ஓடுவே சூப்பர் ஆக்கள். நான் ஒரு நாளைக்கு வந்து உங்க தங்க தான் புது வீடு கட்ட கடவுளை வீடே உங்களுக்கு தானே? இல்ல இப்ப எல்லாமே டொய்லெட் தானே. நீங்களே மாங்க படுத்துக்கிறீங்க. எங்க வரீங்க? நான் இப்ப வீட்டை முடிஞ்சு வாரேன். நான் வீட்டை பயம் பண்ணி கடை கூட்டிட்டு வாரேன். என்ன எத்தனை மணிக்கு வாங்க? ஆள் வந்து இறங்கிட்டேண்ணா. இப்போ அவைண்ட மெசேஜ் வந்த கையோட உங்களோட மெசேஜ் வருதுப்பா. நான் சிலவில் சொன்னீங்க எனக்கு 11 மணிக்கு சொல்லி சர்ப்ரைஸ் ஆயதும் வந்து இறங்குறீங்கன்னு யோசிச்சேன் நான். நீங்கள் இல்ல நான் உங்களோட கல்யாணத்துக்கு தான் வரேன். உங்களோட கவிதாசிட்ட ஆக்கள் என்ன படுக்க போட்டீங்களோ? அழைச்சு போனீங்களோ? என்ன நித்திரத்துக்கு சரியா கிடையாது. பயங்கர கலை பண்ண அப்பா நேற்று படுக்க 3 மணி இன்றைக்கு துப்புறான் தெரியல. 2:30 மணி இப்படியே இவரை கூட்டிட்டு ஊருக்கா யாழ்ப்பாணமா? இவரை கூட்டிட்டு உங்க என்ன பின்னோட சூக்கு போறோம் கொண்டே விடுற காலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குரங்குகள் தங்களுக்கு குரங்க நண்டு தெரியல. நான் குரங்கு ஏற்றுக்கொள்வதில்லை, யானையில் ஏற்றுக்கொள்ள போல. அது இந்த சாப்பாடுக்கு எடுத்துட்டு வரையாது. ஆனா உண்மையில பம்பல்லாம் உண்மையில நித்திரேனி யார் ஓடுறாது? காந்தநீரோட ஓட கொடுத்துடுங்க. காந்தநீரோட கொடுத்தா நாங்க பஸ் எல்லாம் போகணும். அவர் லைசன்ஸ் யாரு? இவர்கிட்ட மாண்ட வாகனத்துல வந்தீங்க? ஓமண்ணா. ஹலோ ஓமம் நெட்வொர்க் பிரச்சனை. ஹலோ ஓகே எவ்வளோங்குதா? இன்டர்நெட் தேய்க்கிறோம். இன்டர்நெட் பிரச்சனை. ஏதாவது பெரிய ஒரு வாகனம் கொண்டு போனால் அது மறைச்சிது. அது மேல இன்டர்நெட் கவரேஜ் மேல இருந்தாலும் சைட்ல போகுது. இப்போ அது இடங்களை பொறுத்து ஏர்போர்ட்டுக்கிட்ட மேலால விடுறேன் ஏன்டா முட்டுப்பட்டாலும் பிளைட் லேண்ட் நீக்கிற நேரங்களை பொறுத்து சைட்டால விடுறாங்களோ பிளைட் விடுறாங்க குத்தி போடுவான்னு. அண்ணா அக்னியோட கதைங்க நித்து போடும் தம்பியே. ஹலோ குடுங்க அக்னி. ஆமா கடவுளான கதைங்க அக்னியோட நல்ல சொன்னா தெரியல. இங்க நிறம் வந்து முகத்துக்குள்ள மனசுக்கு தேவையில்லை. அண்ணா உந்த கதையை உங்களுக்கு சொன்ன கதையை யாரும் பொட்டையில சொல்லி இருந்தாலும் பிரியோசமா இருந்திருக்கும். அது இந்த ஜென்மத்தில் நடக்கும். அவர்தான் ஆள் கதையோ.
ஐயோ கடவுளே கதைக்க மாட்டீங்களா? இது மற்ற டியூன், இது மற்ற டியூன். அப்ப எங்க நிக்குது இப்ப? போய் கொண்டு இருக்கீங்களோ? கதை 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 ஆடி சாப்பிட்டாயா? நல்ல மகிழ்ச்சி. நீங்க இது போல நீங்க உங்களோட டெலிபோன் நம்பர் இந்த ஹேண்ட்ல பாதி பாடில சும்மா அனுப்பி விடுங்க பாப்பா நீங்க உங்களோட போகல பாப்பா என்ன அனுப்பி விடுங்க. அது ஒரே ஆன்லைனா தான் இருக்கும். ஒரே ஆன்லைனா? நான் போன் பாக்கறே குறை இப்ப. நீங்களா? ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா நான் நம்புவேன். இந்த போன் பாவிக்கிறேன்னா நான் நம்ப மாட்டேன். கடவுளான இல்ல. அப்ப என்ன செவ்வாய்க்கிழமை தானே? இந்த கதையில் தானே உங்களை பிடிச்சது எங்களுக்கு. கதை முக்கியம். டைமிங் கொடுக்கணும். கதை அவரை பிடிச்சது எனக்கு காரணம் எந்த கதை அப்படி இருக்கு அவருக்கு. நான் பார்த்துருக்கேன். தலைவர் ஆள் வந்து கட்டத்தை கொடுக்குறது இந்த கட்டம் மாதிரி போட்டு கொண்டு எடுத்து தாராரு. என்ன வாழ்க்கையில வந்து இதான் முக்கியம். எவ்வளவு சிரிக்கலாமோ நல்லா இருக்கலாம். அதான் முக்கியம். அதான் நிம்மதியா படுக்கலாம். இல்லாட்டி புரித கூட தான் நித்ர இந்த வாழ்க்கை வரை தலைவர் குட்டி தலைவர் காட்டலாம். தலைவர் பல்லு மட்டும் தெரியும். லைட் பிடிச்சிக்கா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கதடா டேய். இவனை துப்பார அடிக்க தெரியும். இல்ல அவனுக்கு இல்ல இருட்டு கைக்கு அவனோட பிளஸ் அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். ஆள் ஓடி வந்த இடையில அண்ணன் ஓடி வந்த ஸ்டார்ட்ல ஓடிக்கொண்டு ஆள் ஏதோ வச்சு கொடுத்தது. இல்ல இல்ல எனக்கு வந்து இந்த இடம் தெரியாது. அது அன்றாவதுல மாறி கொடுத்தது. நான் இல்லை இவன் கவிதாசி சொல்றேன். மாறி கொடுத்தது. இவன் வந்து என்னன்னா லைசனை வந்து மதியம் நீங்க யாழ்ப்பாணம் போகிற இடத்துல அந்த லொக்கருக்குள்ள வச்சுதான் லைசனு. இல்ல இல்ல இவன் தான் ஓடுன லைசன் இருக்குன்னா ஓடி வந்தவன். ஓடி வந்து ரவி கை ஓட்டவரா தெரியும் லைசன் இல்லைன்னு பிறகு தனக்கோள் தான் ஆளு கழுதி விட்டானு. ஒன்னும் கொடுக்கல. 14 நாள் போன எடுத்தது. பிறகு ஏர்போர்ட்டுக்கு அவசரம் போறான்டப்ப ஆளு விட்டாச்சு. இவன் இருக்குன்னா வந்தான் பேஜுக்குள்ள வச்சுட்டு. அப்ப பேஜ் திறந்து பார்த்தா இங்க லைசன் காணல. அப்ப வீட்டை தம்பி அடிச்சுக்க இருக்கு. இப்ப நாளைக்கு போக்குள்ள வீட்டை போக்குள்ள அப்படியே பையனை கட்டி போச்சு. கதையிலாக கேட்டு இருக்குது. அந்த மாதிரி உண்மையில அப்படி நிச்சயம் என்ன டூட போறீங்க? ஸ்டார்ட் பண்ணி போட்டுதான். நீங்க சங்கீதான் போறீங்க. கதையில் விளங்குதா? விளங்கல என்னடே? நீங்க கேட்டல எப்படி ஓட போறீங்க? பால் ஜோடி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட ஓடுறதா? இல்ல நான் பாத்தா டெஸ்ட்லர் மாதிரி செக் பண்ணி போட்டு இருக்க போறாங்க. அதுக்கு ஸ்டார்ட் பண்ண தான் ஆகணும். அதுவானே வட்டி தானே ஓடுதோடுங்க பாக்குறானே. வட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப என்னடே ஹேண்ட் ஒன் பேல இது? கையால என்ன அவர் சொல்ல வருவார். அவர் சொல்ல வருவார். நான் சொல்றேன் உங்ககிட்ட. இல்ல நான் வட்டில ஹேண்ட் ஒன் பேல அத நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒன் பண்றாங்க. அம்மாட நீங்க லோயர் படி மெசேஜ் வந்து அந்த இஞ்சண்ட ஆர்டர் கூட கதைக்க போதும்.
இல்ல மெசேஜ் பாக்குறதுக்கு இல்ல தங்கி போறீங்களோ? ஓமன் அவே அந்த பிள்ளைகளுக்கு இடம். ஓ அது சரி சரி. அனுப்பு வண்டியா இருக்கும். நான் இதுல பக்கத்துல கொழும்பு கிட்டவுன்ல போல இதுல பார்த்தாங்க அந்த ஏர்போர்ட் கிட்ட 3000 ரூபாய் எடுப்பா 4000 ரூபாய் வரைக்கும். அது நீங்க லோக்கல் ஆக்கலப்பா. அப்படி நான் எங்களோட ஸ்டேஜுக்கு அப்படி தங்கலாம். என்ன பாடி விட்டு நிக்கிறீங்க? அப்ப நீங்க 4000 ரூபாய் ஹோட்டல் எடுத்து கூட 6000 ரூபாய் வெயிட்டிங்ல வச்சுட்டு போங்க. 10000 ரூபாய் முடியுதான். அது யார் எடுக்கிறான் அறியாது. அது படுக்கத்தானே வெட்டாம்பி. ஆனா நல்ல ஏசி எல்லாம் இருக்குது. என்ன நான் வந்து தங்கித்தான் நான் இங்கே வாரினேன் 100 நோமலா ஊர்ல இருந்து. அதான் நீங்க இங்க வரைக்கும் இந்த முகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க உலக. இல்ல அது நீங்க போட்ட கிரீம் போடுறதுன்னா சரி. அது அங்க இல்லையே, அங்க ஏறுமே இல்லை. அது இங்க கூட நான் உங்க போடுறதுனா இங்க வந்தோம் போடுறது நான் கேட்டேன். இங்க நீங்க எங்கடே போட்டு தானே கலத்த நீங்க. அதுதான் பாத்தீங்களே ஏதோ சந்தோஷமா நான் நீங்க சொன்னீங்க ஃபைன் பண்ணி பாருங்க. காரணம் என்ன? நான் ஆளை ஏத்தி போட்டு உங்களுக்கு அடிப்போன்றா நீங்க அடிக்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த புள்ளிகளோட வர மாதிரி நான் இன்னை பேர் இப்படி கதைக்கிறாங்க. அவசகுணமா நான் சும்மா ஜோக்கு. இப்ப கொஞ்சம் டிலேயாத்தான் பெறுது ஆக்கள் வெளியில. ஏன்னா அன்றைக்கு வந்த புள்ளை கட்ட கட்டரா. ஓகே ஓகே. அப்ப நீ ஏர்போர்ட்ல நின்றுட்டு நாளை பின்னிடம் 2 ரூபாய் நிக்கிறேன். சரி எனக்கு ஏர்போர்ட்ல நிக்கிறீல போய் ஹோட்டல்ல நிக்கும். இல்ல ஏர்போர்ட்ல நிக்க அவங்களும் விட மாட்டாங்கல்ல. அதுதான் நீங்க ஏர்போர்ட்ல நான் தான் அதுக்கு பதில் சொல்றேன். ஐயோ கடவுளே. நாங்கள் ட்ரைனிங் தெரியும் நான் என்ன. அதான் குருவிட்ட கதை மாதிரி போக கூடாது. குருவி உண்மையில குருவி அது உண்மை. நான் அந்த கதை நம்பியே சொல்லணும். நீங்க நான் அவங்கள சொன்னேன் அது முழுக்க கதை கேது சொல்லணும் தம்பி. என்ன அவர் கடைசியா வந்து முடிய மட்டும் சொல்லணும். அண்ணா அந்த ஜோக்கர் சொல்லுங்கண்ணா. அந்த என்ன நம்ம அந்த என்ன முடியல பிடிச்சி காப்பாத்துற ஜோக்கருக்கு அது என்னன்னு சொன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு மாஸ்டர் அறிவு சொல்றதானே. அறிவு சொன்னது நீங்கள் எப்ப உங்கள்ட்ட உதவி செய்ய குணாதிசயம் இருக்கணும், உதவி செய்யற பண்பாடு இருக்கணும். அப்ப மாணவன் கிட்ட ஒரு உதாரணத்துக்கு உதவி என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப அவர் மாஸ்டர் சொல்லிக்கிறார், தம்பி கடலுக்கு குளிக்க இப்ப முடியல பிடிச்சுதான் இழுத்தொன்னு மேல வரணும். அப்ப மாணவனோட கேட்டிருக்கான், இப்ப மொட்டையா இருந்தா நான் என்னதை பிடிச்சு சொல்லுவாரு. சொல்றேன் மாறுறது நீங்க மடக்கி வைங்க, வெளியில விடாதீங்க. மாணவன் அறிவாளியா மாஸ்டர் அறிவாளியா? 2 முட்டாள் 2. அதுதான் முக்கியம். அதைத்தான் அன்றைக்கு அந்த ஐயா கண்ணோட எனக்கு அந்த கதை பார்க்கணும். இவரை காப்பாற்ற சொன்னா நாங்கள் எப்படி காப்பாற்றுறேன்? அப்ப எங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சோ? நான் வீட்டுக்கிட்ட ஆக்கலாங்க. நீங்க நான் இங்க சைட்ல நீங்க அந்த 50 ரூபாய் கார் ஓடிக்கொண்டு போய் திருப்பி நீங்க அதுல விட்டு நிக்கிறீங்களோ? நீங்க என்ன வீட்டுல போனா நான் சத்தமா கதைக்க குழந்தைகள் நிறுத்துறேன். எழுப்பி விடுவாங்க பம்பெல்லாம். மற்ற நீங்களும் எனக்கு முகங்கள்ல கொஞ்சம் பளிச்சங்கள் பிள்ளையாங்கிறாக்க ஒரு கவலமா இருந்தாங்க. என்ன முகம் ஒரு மாய்கிற தம்பின்னு கேட்டா அதெல்லாம் நான் சொன்னேன் அடிப்பான் அதுக்கு கதைப்போம் சரியான விஷயம் ஆயிட்டா என்ன திடோகா அந்த வீடியோ பாக்குறீங்களா? பாக்கணும். ஓகே அவ அந்த ஆளுக்கு அவ கதை பயந்தாவா நான் கேட்கலையான்னா அந்த இந்த தெளிவா கதைப்பான இல்ல விளக்கங்கள் கொடுப்பேன். தண்ணி தம்பி அது எங்க சந்திரபாண்டியன்றோட நிப்பாட்டிடுவோம்லங்க விளக்கங்கள் கொடுக்க போனா ஜிக்க அதான் பம்பலான வாழ்க்கையில கல்யாணி போய்க்கான் தனித்தனியா போறீங்க. என்னண்டு கல்யாணி பம்பலான வாழ்க்கை கல்யாணி போய்க்கான் தனித்தனியா அதுதான் மனுஷன் வந்துவிட்டாலே சொல்லிதான் தம்பி. அதுதான் அதான் முதல்ல இப்ப நீங்க உள்ளுக்கு முன்னுக்கே நிக்கிறீங்களா? முன்னுக்கு அந்த வாசலையா போட்டா இல்ல பாக்கல நிக்கிறீங்களா? வாசல்ல நிக்கல நான் போல சொல்ல மாட்டேன். இங்க அதே வெளியில நிக்கும். ஆக்கள் இப்ப அடிப்பி நம்ம அடிக்க போய் ஆக்கள் கூட்டிட்டு போய் சரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாரன்றது ஒரு நல்ல சந்தோஷம் தான் உண்மையில. ஆனா வந்தா தம்பி வந்தார் போனார்னு சொல்லுவாங்க. உங்களை வந்தார் நின்றார்னு சொல்லுவாங்க. வந்தார் போனார்ன்ற விளங்க தானே உங்களுக்கு என்னட்டு வந்தார் 4 பேரை கலந்துட்டு போகணும். இல்லாடி நின்று பார்த்துட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் சொன்னோம் இல்லை வெளில நீங்களும் வந்தா நாங்கள் கூட்ட வரணும்ண்டு. நான் சொன்னேன் அது படம் மூடான்
ஏண்டா நான் சொன்னா அவருக்கு நாங்கள் முக்கியமாக இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். இப்போ ஆள் தனக்குன்ற ஒரு ஆளை வச்சிருக்கார். அப்போ என்ன இருந்தாலும் அவர் ஐயா தெரியுமோ அவர் எனக்கு 15 வரையும் நான் தம்பி ஒருக்கா ஒரு ஆளை சந்திச்சுன்னா அளந்துட்டு அவையோட உயிரை கொடுப்பாரு. உயிரை கொடுத்த வாழ்க்கையில் என்ன அதைத்தான் நான் சொன்னேன். அது ஆள் எவ்வளோ அன்பு இருந்தாலும் அந்த விஷயம் சரி வராண்டு. அப்போ நானும் அதை எதிர்பார்க்கல. இல்லாட்டி இவ்வளவு தூரம் நான் உங்கள்ட்ட நான் பார்க்க சொல்லிட்டேன். நான் வேண்ட உள்ள ஒரு நாள் போய் தங்கி தீர்வாங்க அங்கே பார்க்க எங்களை விட்டு வந்து தங்கினா போக மாட்டேன் நீங்கள். ஆனா தங்கினானே ஹெலிகாப்டர் இல்லை நான் ஓட துவங்கிடுவேன். நீங்க பார்த்துக்கிட்டு அது பிரச்சனை இல்லை. அக்கினோட ஈர சாக்கு போட்டு மூடுதோரியா அதுதான் அவ்வளோதான். ஹலோ ஹலோ ஓ வந்துட்டேன் மாதிரி இல்லையா? வந்துட்டீங்களா? ஓகே 1 மினிட் வரேன். வெளியில் வந்துட்டு தான்டா பால் அடிக்குது. புஷ் வெளியில் வர முந்தி அடிச்சுதா நம்ம கணக்காக போகலாம். அது வழி வாக் பண்ண இல்லை வயிறு புகையுதுடாப்பா. அதுதான் எப்படி பாட்டு உழைப்புக்கு ஏற்ற பாட்டா அவனை காட்டு ஆடு ஆடு. வருகை 1:30 வர சொல்லி போட்டு 3:30 வந்திக்கணும். அதுதான் எனக்கு ஸ்பெஷல். இந்த கூம்போலி ஏற்றினா என்ன வேணும் பார்க்குறாட்டா பாடிவா கவிதாசா கண் போட்டான். அம்மா என்னப்பா இது பெரிய தேரோட்டம் ஆகி கிடக்கு. இங்கே ரோட்டு ஏன் பேக் பண்ணி நீ விடலாம். சரி என்னடா பண்ணுற கடும் குரோடா கூட தேரோட்டம் ஆகி கிடக்கு. அதுதான்டாப்பா என்னடா இந்த டெம்பர் பண்ணுற சம்மர் சீசன் கும்பம். இந்த ரோட்டில் விட்றாக்க முடியாம இல்லையா தம்பி? இதுதான் ரோட். என்னண்டு ஒன்று சே ஆகி நீ பாஞ்சு தோடும் அங்கே விடும் இங்கே விட்டு அதுக்கு இங்கே முதல்ல இதே தம்பி யாரு பின்னுக்கு இருக்கணும். சரி ஆடத்தை பிடிச்சிட்டேன். அப்போ அங்கேருந்து இழுத்தெடுக்கணும். அப்போ அங்கேருந்து கும்பம் தேடி பிடியோம் முன்னுக்கு நிற்கும் ஆள்பார். அவர் அங்கே வாரு. எடுத்துட்டான். நீ போகண்டா எங்கடாப்பா അവിടെ പാടും எங்கேயா അവിടെ തന്നെ പാടും. போடா ആടുമോ റൈറ്റ് விடுறாங்களே ரைட் லெட்ஸ் கோ. ரெண்டு விசாவாது எடுக்கணும். அது சும்மா மீடியாவில் சும்மா ஓடுறாங்களா விசா எடுக்கணும். அது அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு அவளுக்கு சொல்லையுமா அவளுக்கு கத்திக்கணுன்றவள் பிறகு பயன் அடிப்பாங்க அது இதுன்னு சொல்லி இங்கே வந்தேன் நான் உங்களை எடுக்கிறது. ஒரு ஃபேமிலி வந்தது 4 பேர் அங்கே ஏதோ ஒன்லைனில் செஞ்சுட்டு வந்தவையா வந்து அங்கே 250 பவுன்ஸ் கட்டிட்டு வந்தவ. இங்கேயே வந்து திருப்பி 250 பவுன்ஸ் கட்டி தான் விசா எடுத்துக்கணும்.
ஏதோ பிள்ளையான வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபேக்காக இருக்குது தானே பிள்ளையா, அதில் இங்கே பே பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லையே இந்த சொல்லியாதான் நான் இங்கேயே வந்து எடுத்துட்டு வரேன். அதான் என்ன மாதிரி பிளேட்ல சாப்பாடு எல்லாம் ஓகே. சாப்பாடு பிரியாணி தர வேணாம். நித்திர கொண்டா ஏமலன் வர்ற வரைக்கும் ஒரு பழைய ஃப்ளைட் உண்டு. ஆனால் நல்லா இருந்தோம். இந்தியாவில் எப்படியோ 2 புதுசு மாற்றுவான். இந்தியாவில் புதுசு நல்ல ஃப்ளைட். எல்லாம் சாப்பாடு ஓகே. 2லேயும் சாப்பாடு ஓகே. அதான் நான் சொன்னேன். 2 கடைசி ஃப்ளைட்டில் நல்ல தரமான பிரியாணி சாப்பாடு போகும். மகனை வேறு சாப்பாடு மிச்சம் வச்சா நான் அதே மாதிரி வெளுத்து. நீங்கள் அந்த எனக்கு கூட வந்து சொன்ன சாப்பிட்டீங்க மறக்கலையா? டைம் ஆயிட்டு அடுத்து இப்போ ஆள் இறங்கிட்டு எடுத்து கொஞ்சம் இது அதான் மஞ்சத்தில் உறங்கும் போது தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா, மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தனையா. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்கில் வந்துட்டு வேனை விட்டுட்டு மேலே வந்துட்டு ரூமுக்கு போகிறோம். ஸோ நல்ல மாதிரி வந்து ஃபைனலி எங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடவுளுக்கு நன்றி. மேலே போயிட்டு அப்படியே வந்து அந்த ரூமே காட்டி கொண்டு வீடியோ முடிக்கிறோம். தமிழாக்கள் பாருங்க வந்து கட்டளத்து லிஃப்டோட லிஃப்ட்லேயே எல்லாம் கொண்டு நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, ரிசப்ஷன் தான். ஓ, 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோர்லையா அது? அப்போ இது எல்லாத்தையும் கூட 3rd ஃப்ளோர் போயிட்டுமா? ரொம்பலாம் இருக்கு. கதைச்சி செட் பண்ணியிருந்தா அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். 6th ஃப்ளோர்லாம் இது போல் ரூம். 6 ஃப்ளோர் இருக்காடா ரூம் போல். லிஃப்ட்டு தானே கடந்து இது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறப்பா. பஜ்ஜி கடை கிடைச்சிக்க மொத்தம் திருவாடுதுவா 3ஆ? நாளைக்கு 3rd ஃப்ளோரில் ரிசப்ஷன். ஓ, ஒரு ஆட் ஒன்று ஆட்ஸ் ஓகே. 13 சொன்னா 15 தான் போட்டுருக்கு. ஆக போட்டு 13,000 ரூபா கொடுத்தான். சரியா வந்து 2000 குறைச்சிருக்கு. ஓகே, சிக்னல் வந்து 7000 கொடுத்தான். ஓகே நைட் டைமில் வந்து உங்களுக்கு கிடையாது. நாங்கள் இங்கே தானே 5 வருஷமாக வருது. நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுக்கு முதல்ல நாங்கள் இங்கே வந்துருப்போம் நினைக்கிறேன். நைட் டைமில் நீங்கள் கடையில் போட்டுருக்காங்க, போட்டு எடுத்துகிட்டு போவார். 13 போமா கேட்கு மேலே போகணும். செகண்ட் ஐடியா தாங்கவா முடியும் இருக்கு. இல்லை எங்கடைய வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட கொடுங்க. சிங்கிள் ரூம் யாருக்கு? சிங்கிள் ரூம் அக்கா இல்லை அக்காவுக்கு பிள்ளை. சிங்கிள் ரூமா பக்கத்தில் வந்து பக்கம் பக்கம் தான். ஓகே, அப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்துட்டோம் ரூமுக்கு. இந்த வேறு இந்த ஹோட்டல் ஓனர் எங்கே தான் இருக்குது? டெக்னாலஜி ஸோ நம்ம முடிச்சுக்கொள்ளும் வந்து இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு ரேட்டுக்கு நல்ல பெஸ்ட் ரூமாக இருக்குது. நாங்கள் வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ரூம் வீடியோ வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு ரூம் டூர் மாதிரி தம்பியாக்கள் வந்து செஞ்சு போடுவாங்க. அதை இப்போதைக்கு அதை எளியாக பார்த்துருப்பீங்க. இது பார்க்க கொஞ்சம் லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கொள்வேன். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த மாதிரி வீடியோ சந்திப்போம்.